அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கிறது கூவத்தூர் பிரச்சனை. கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டம் மற்றும் அமைச்சர்களின் கூட்டத்தின் பொழுது பல நடிகைகள் வந்ததாகவும் கருணாஸ் மூலமாக ஏற்பாடு செய்ததாகவும் ஏவி ராஜு அவர்கள் வெளிப்படையாகவே 2 நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கருத்துக்கள் கேட்டபொழுது எடப்பாடி பழனிசாமி இதை மறுக்காமல் த்ரிஷா அவர்கள் இதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இது உண்மையாக நடந்ததா இல்லையா என்பதை ஆணித்தரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கவில்லை என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக ஏவி ராஜு அவர்கள் கூறியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது கருணாஸ் அவர்களிடம் த்ரிஷா அவர்களின் நம்பரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதும் அதற்கு நடிகர் கருணாஸ் அவர்கள் நம்பரை கொடுத்ததும் 25 லட்சம் இதற்கு பேரம் பேசப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதை ஒப்புக்கொண்ட ஏவி ராஜு அவர்கள் அனைத்திற்குமான ஆதாரம் என்னிடம் இருப்பதாகவும் தகுந்த நேரத்தில் அதை வெளியிட்டால் அனைத்து அதிமுகவின் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் கூண்டோடு அவமானப்படுவார்கள் என்றும் அதற்காகத்தான் நான் அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறேன் என்றும் தேவைப்பட்டால் வெளியிடுவதற்கான சூழ்நிலை அமைந்தால் அதை வெளியிட்டு இவர்களது செயல்திறன் எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக உணர வேண்டும் என்றால் அதை வெளியிடுவேன் என்றும் தற்பொழுது சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருந்த இவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக திரும்பியதற்கு மிக முக்கியமான காரணம் பண மோசடி எடப்பாடி பழனிசாமி செய்ததுதான் என்றும் தற்பொழுது அதையும் ஒப்புக்கொண்டு விட்டார். பல நடிகைகள் கூவத்தூரில் வந்ததாகவும் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் த்ரிஷா அவர்களிடம் பேசியதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. இதனை எடப்பாடி பழனிசாமியால் மறுக்க முடியுமா என்று ஏவி ராஜு அவர்கள் செய்தியாளர்களின் கேள்வி கேட்ட பொழுது இதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இன்று காலை கேட்டுள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பைத்தியம் என்றும் அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர் இவ்வாறு பொய்களை கூறி வருகிறார் என்றும் கூறியுள்ளாரை தவிர அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடட்டும், அப்பொழுது பார்த்துக்கலாம் என்று இதுவரைக்கும் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறவில்லை என்பது மக்கள் மத்தியில் கேள்வியாக எழுப்பப்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் இதைத்தான் முன்பே கூறியிருந்தார். கூவத்தூரில் நடந்த அசிங்கத்தை கூறியிருந்தால் தற்பொழுது அதிமுக அவமானப்பட்டு இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கும் என்றும் அதற்காகத்தான் அமைதியாக இருந்தேன். துணை தலைவராக என்னை பொறுப்பிலிருந்து விலக்கும் போது கூட நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் அதிமுக கேவலப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுயரூபகங்கள் அனைத்தும் தற்பொழுது நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொன்றாக வெளியிட்டப்படுகிறது. ஏவி ராஜு அவர்கள் பல வீடியோக்களை வைத்திருப்பதாகவும் அதை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது குடும்பமே தற்பொழுது அவமானப்படும் என்பதற்காக வெளியிட தவிர்க்கிறேன் என்றும் இதே கேள்வியை த்ரிஷா அவர்களிடம் கேட்டபொழுது கூட நான் மன்னிப்பு கேட்டால் இதே பிரச்சனையை விட்டுவிடுகிறேன் என்று ஏவி ராஜு அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த கூவத்தூர் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கவில்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எதற்காக மறுப்பு தெரிவிக்காமல் நான் மன்னிப்பு கேட்டால் ஏவி ராஜு அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் என்று எதற்காக த்ரிஷா அவர்கள் கூற வேண்டும் என்றும் ஏவி ராஜு அவர்கள் திடீர் திருப்பமாக கூறியிருக்கிறார். இதற்கு முன்பாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறிய ஏவி ராஜு அவர்கள் தற்பொழுது ஆதாரம் இருக்கிறது, நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.